பைக் ரேஸில் ஈடுபடுவதற்காக அதிவேக இருசக்கர வாகனங்களில் சைலன்சரை மாற்றியமைத்து கேக் வெட்டி வெடிவெடித்துக் கொண்டாடிய இளைஞர்களிடம் இருந்து 13 இருசக்கர வாகனங்கள், ஒரு கார் பறிமுதல் செய்யப்பட்டது. மயிலாடுதுறை நகரில் உள்ள ஒரு இருசக்கர வாகன மெக்கானிக் பட்டறையில் 30க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கூடியிருப்பதாக காவல்துறைக்கு தகவல் வந்துள்ளது. இதனால் டிஎஸ்பி திருப்பதி மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் அப்பகுதியில் ரோந்து சென்றபோது இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் கடை ஒன்றில் ஒரு இருசக்கர வாகனத்தின் அருகே கேக் வெட்டி பட்டாசுகள் வெடித்து இளைஞர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அதிவேக இருசக்கர வாகனம் புதிதாக வாங்கப்பட்டதால் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. மேலும் அதிவேக வாகனங்களில் சைலன்சர் பகுதியை மாற்றியமைத்து அதிகமான சத்தம் எழுப்பக்கூடிய முறையில் வடிவமைக்கப்பட்டதும் தடை செய்யப்பட்ட ஹாரன்களை உபயோகம் செய்ததும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து விதிமுறைக்கு புறம்பாக தடை செய்யப்பட்ட உதிரி பாகங்களுடன் இருந்த 13 இருசக்கர வாகனங்கள், ஒரு காரை காவல்துறையினர் பறிமுதல் செய்து டிஎஸ்பி அலுவலகம் கொண்டு சென்றனர். அதிவேக வாகனங்களை புதிதாக வடிவமைத்து பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் பைக் ரேஸில் செல்வது போல் வாகனங்களை வேகமாக இயக்கி மாணவர்கள் விபத்தில் சிக்குவதை தடுக்கும் வகையில் காவல்துறையினர் இந்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது பொதுமக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.